இயக்குகின்றவர் யார் என்றால் இறைவன். அப்பொழுது இந்த இறைவன் என்பவர், இந்த இறைசக்தி என்பது எப்படி செயல்படுகின்றது என்றால் இந்த பிரபஞ்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று என்ற 5 தத்துவங்களாகத்தான் இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த 5 விஷயங்களில் இருந்துதான் பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மிகவும் தெளிவாக அந்த பஞ்சாங்கத்தில் இந்த பிரபஞ்ச சக்திகள் எப்படி இயங்குகின்றது என்பதை பஞ்சாங்கத்தில் மிக விளக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நெருப்பு என்ற தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற வாரமாகவும், நீர் என்ற தத்துவம் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற திதியாகவும், நிலம் என்ற தத்துவம் இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நட்சத்திரமாகவும், அதே போல ஆகாயம் என்ற தத்துவம் யோகமாகவும், காற்று என்ற தத்துவம் கரணமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் எப்படி